வணக்கம். நேற்று நம்ம தமிழக முதல்வர் மதுரை வந்திருந்தாங்க. அவர் மதுரை வந்திருக்கப்ப ஏர்போர்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு பையன் ரொம்ப பேசிட்டாரு, ஏதோ முழக்கெல்லாம் விட்டாருன்னு சொல்லி காவல்துறையால வாயை மூடி கொண்டு போட்டாங்க. அவர் வேற யாரும் இல்ல, நம்மளோட திமுக எம்எல்ஏ மார்க்கண்டே அண்ணன் விளாத்தியலும் மார்க்கண்டே அண்ணன் பையன் தான். அவர் ஏதோ நம்மளுக்கு ஆதரவா கோஷம் போட்டாருன்னு சொல்லி திமுக அகேன்ஸ்டா கோஷம் போட்டாங்கன்னு சொல்லி காவல்துறையில அவர் வாயை மூடி வேலையில ஏத்துறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அவரை விடுவிச்சிடறாங்க. திமுக எம்எல்ஏ பையன் சொன்னோன்னே கொஞ்ச நேரத்துல அவரை விடுவிச்சிடுறாங்க. ஆனா அவர் நம்மளுக்கு ஆதரவா திருப்பரங்குன்றத்துக்கு ஆதரவா கோஷம் எழுப்பியிருப்பாருன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்டா அவர் திமுக மாணவர் அணியில இளைஞர் செயலாளரா இருக்காரு அவரு. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஆதரவா அவர் சொல்லியிருக்க வாய்ப்பே கிடையாது. பத்திரிகை அவர் பேட்டி கொடுக்கும்போது அவரோட பாடி லாங்குவேஜ், அவர் பிரசன்டேஷன் பண்ண விதத்தை பாத்தீங்க அப்படின்னா அவர் ஆரம்பிக்கும் போதே ஆங்கிலத்தில் ஆரம்பிப்பார். சிஎம் வரும்போது நீங்க ஏதோ அவருக்கு எதிராக கோஷம் போட்டதாகவும் ஜட்ஜிக்கு எதிராக கோஷம் போட்டதாகவும் ஒரு வீடியோக்கள் வந்து வருது. I have never made any statements against the most right honorable chief minister of Tamil Nadu. தப்பு இல்லை, ஆங்கிலத்துல பேசுறது தவறு இல்லை. ஆனா அவரு இருக்கிற பத்திரிகைகள்லாம் தமிழ் பத்திரிகைகள் தான், அழகா தமிழ்ல எடுத்து விளக்கங்கள் சொல்லிடுறாங்க. இதெல்லாம் இவங்க முன்னக்கிட்டேயே தன்னோட திமுக தலைமை தன்ன மேல கவன ஈர்ப்பு வேணும், நம்மளுக்கு இந்த வாட்டி சீட்டு கொடுக்காம போயிருவாங்களோ அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி பண்ண மாதிரி இருக்கு. இது அவங்கள அறிமுகப்படுத்திக்கிறதுக்கும் அவங்கள தலைமைக்கு காட்டிக்கிறதுக்கும் பண்ண விஷயமா தான் இதை நம்ம பார்க்கணும். இதுல வேற எதுவும் பார்க்க வேண்டியது இல்லை. அதுவும் போக நம்ம இந்த விஷயம் நடந்ததுனால நம்ம இந்து முன்னணி சார்பா நடந்த திருப்பரங்குன்ற ஆர்ப்பாட்டங்கள் கவனம் இல்லாம போயிடுச்சோ அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. கண்டிப்பா இல்ல. தமிழகம் முழுக்கும் தமிழ்நாடு அரசு தான் இந்து முன்னணிக்கு அனுமதி வழங்கலையே தவிர தமிழகம் முழுக்க உள்ள ஆர்ப்பாட்டங்கள் ரொம்ப வெற்றிகரமா நடந்துச்சு. எப்பவுமே தமிழக அரசு நம்மளுக்கு அனுமதி கொடுக்க போறது இல்லை. ஆனா நாம செய்யறது நம்ம சட்டத்தை மதிச்சு நேர்மையான வழியில கண்டிப்பா அது நடந்துட்டே இருக்கும். இதே மாதிரி இவரு மார்க்கண்டே அண்ணன் பையன் அவர் RSSல ஏற்கனவே அவர் ஆரம்ப காலத்திலே அவர் பையனை RSSல 7 நாள் வகுப்பு பயிற்சி எடுக்க வச்சிருக்காரு. அதே மாதிரி பண மதிப்பிழப்பு நடக்கும் போதும் மோடி ஐயா பத்தி எல்லாருமே பண மதிப்பிழப்பு நடக்கும்போது பல்வேறு விதமா பேசும்போது மார்க்கண்டன் பையன் 9 வீடியோ எடுத்து அதை ஒவ்வொரு டாப்பிக்கும் அழகா அற்புதமா பேசி இந்த பண மதிப்பிழப்பு எவ்வளவு நாட்டிற்கு தேவை அப்படின்ற விஷயத்த அழகா அற்புதமா பதிவு பண்ணியிருப்பாரு. அதனால அவர் ஒரு டைலமால இருக்காரு. அவர் தன்னை தலைமையகத்துல இருந்து கவன ஈர்ப்புக்காக இந்த விஷயங்களை பண்ணியிருக்காங்க. நம்ம அதை பெருசா எடுத்துட்டு போக வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம பணிகள் நிறைய இருக்கு, நம்ம அதை சார்ந்து போகலாம். முருகனை தொட்டிருக்காங்க, கண்டிப்பா கெட்டு போவாங்க. முருகனை தொட்டு அதுக்குண்டான தீர்ப்பை அவரே கொடுப்பாரு, முருகனே கொடுப்பாரு அதை. அதனால நம்ம பணிகள் நம்மளோட பணிகளை தொய்வில்லாம அடுத்து வெற்றி நோக்கி நம்மளோட இலக்கு போய்கிட்டே இருக்கணும். அதனால நம்மளோட இலக்கை நோக்கி பயணிச்சு வெற்றி பெறுவோன்றதான். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.